அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்டியான பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து சிக்கன் மசாலா அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அண்ட் இது பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் சிக்கன் வந்து இன்னும் ஜூஸி அண்ட் சாஃப்டாக வரதுக்காக நம்ம வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெயும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ 1 hour மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டர் சிக்கன் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் வந்து ஒரு 3 to 4 வெங்காயம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ப மாதிரி. இப்போ வந்து முந்திரி, உங்கள்கிட்ட பாதாம் இருந்ததுன்னா பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கணும். அது வந்து பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் வந்து நல்லா வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இது மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும். மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ஏர் ஃப்ரையரில் கூட வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து சார்கோலோட ஸ்மோக் ஃப்ளேவர் கூட கொடுக்கலாம். அது கூட வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் அண்ட் பட்டர் அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் அண்ட் தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக. இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் உப்பு கூடவோ குறைக்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 65 இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான வந்து பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியாக வேணும்னா கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி சஹருக்கு சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்காக நாங்கள் வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, நாங்கள் வந்து மலாய் வந்து சேர்த்து வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில். அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு செம்ம ட்ரிக்கு, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற க்ரீமை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.